பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ உண்மையை தெரிஞ்சுட்டு கோமதி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கூட வாழணும்னு என்னடா இருக்குன்றாங்க. அதுதான் அவங்க கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்றாங்கல்ல, அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடலான்றாங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அங்க ஏதோ கூட்டிட்டு போயிருக்காங்க, பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம கூட்டிட்டு வந்துடலாம், அப்படியேவா விட்டுற போறோம் அரசியான்றாங்க. ஆனாலே நின்று போன கல்யாணத்தை நடத்த முடியாது இல்லையா, டே அவன் இல்லைன்னு என்ன வேற ஒருத்தன், நம்ம கண்டிப்பா அரசிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலான்றாங்க. தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க கதிர். பாண்டியன் வந்ததுமே பாண்டியனுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்லிட்டு இருக்க கோமதி? ஆமாங்க, இன்னைக்கு இப்படிதான் நடந்துச்சுன்றாங்க. அப்பதான் அரசி உண்மையை சொன்னா, அவளா கட்டிக்கிட்ட தாலி தான் அது, என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அந்த குமார் தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கான்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கேட்ட உடனே பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அந்த குமார் அப்படி விட்டு வைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கா. நம்ம யாருன்றதை அவனுக்கு காமிச்சு ஆகணும், ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க. பாண்டியங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது, நம்ம பொண்ணு அரிசியை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணியிருக்கா, கல்யாணமே நடக்கல, அந்த கல்யாணம் நடந்த மாதிரிலாம் சொன்னாங்கட்டு கோவத்தோட அங்கிறது கிளம்பி போறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.